வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்முடைய டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் ஃபார் லாங் டிரைவ், அதுலேயும் குறிப்பாக லோ சிசியில். ஆமாங்க, லோ சிசியில் லாங் டிரைவ் போகிறதுன்றது நிச்சயமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அது இல்லாமல் அது ஒரு எஃபிஷியண்ட்டான விஷயமே கூட. சரி, ஓகே, நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே லாங் டிரைவ் போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹையர் சிசி பைக் நம்ம எல்லாராலையும் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்போ இருக்கிற பைக்ஸோட லைனப்லாம். அது இல்லாமல் நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இது மாதிரி சமயத்தில் அது எல்லாத்தையும் ஒதுக்கி ஒரு பைக் வாங்குறதுன்றது நிச்சயமாக நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒரு நார்மலான நம்மளுக்கு தேவையான ஒரு லோ சிசி பைக் வாங்குறதுன்றது மோஸ்ட்லி எல்லாராலையும் முடியும். அதை மாதிரி ஒரு பைக் எடுத்துக்கிட்டு உங்களால் லாங் டிரைவ் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, அதை எடுத்துகிட்டு உங்களால் நிச்சயமாக லாங் டிரைவ் போக முடியும். பட் அந்த ஒரு வண்டியோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடுவில் ரெஸ்ட் கொடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். பட் ஆனால் இந்த வண்டியில் தான் போகணும், இந்த வண்டியில் போகக்கூடாதுன்னா எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் எதை வேணால் எடுத்துகிட்டு போகலாம்ப்பா. பட் ஆனால் அந்த வண்டிக்கான கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து ஓட்டிக்கணும், அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் லோ சிசி லாங் டிரைவ் பொறுத்தளவுக்கு. அதனால் இன்றைக்கி நம்முடைய டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் ஃபார் லாங் டிரைவ், அதுலேயும் குறிப்பாக லோ சிசியில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த கிரெடிட் கார்டு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா என்னோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு பஜாஜோட பிளாட்டினா 110. ஆமாங்க, இந்த ஒரு பைக்கை இந்த லிஸ்டிங்கில் நான் எடுத்ததுக்கான காரணங்கள்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு லாங் டிரைவுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கும்போது இன்ஜினில் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான க்ரூசிங் லெவல் இருக்கணும். அந்த ஒரு விஷயம் இந்த வண்டியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நிச்சயமாக இருக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 40 to 50 ரேஞ்சில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்றப்ப இந்த வண்டி எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நல்ல ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணுது. ஏன்னா வச்சிங்கன்னா இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வச்சு வர ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள், அது நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தான். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இது நான் இந்த லிஸ்டிங்கில் எடுத்ததுக்கு முக்கியமான ரீசன் பார்க்கும்போது இதில் இருக்கிற அந்த ஒரு ஏபிஎஸ். ஆமாங்க, இதில் தான் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே ஏபிஎஸ் இருக்குது. அதனால் இந்த ஒரு சேஃப்டி மாதிரி விஷயங்களும் நிச்சயமாக நம்ம லாங் டிரைவ் போகிறோன்றப்ப தேவைப்படும். ஏன்னா வச்சுக்கலாம், லாங் டிரைவ் நம்ம தெரிஞ்ச பழகின ரோட்டில் ஓட்ட போகிறதுல ஏதோ ஒரு புது ரோடு நம்ம இது வரைக்கும் அந்த சைடு போய் கூட இருக்க மாட்டோம். அது மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு எங்கே எது வரும்னு ஒன்றும் கிளியராக இருக்காது. எதை நம்ம பழகின ரோட்டில் கூட இந்த இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் வரும், இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும்னு தெரியும். நைட் சமயத்தில் ஓரளவுக்கு நம்ம அவேர்டாக போயிடலாம். பட் லாங் டிரைவ் சமயத்தில் நம்மளுக்கு அது மாதிரி அவேர்னஸ் இருக்காது, கொஞ்சம் கண்மூடித்தனமாக தான் போயாகணும். அது மாதிரி சமயத்தில் ஏபிஎஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது நிச்சயம் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் இதை நம்ம இந்த லிஸ்டிங்கில் எடுத்திருக்கேன். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேண்டிய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு டீசன்ட் டோன் இருக்கக்கூடிய நல்ல ஒரு டிசைனே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வேண்டிய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 115.45cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினால 8.48 bhp பவர்ஸும் 9.81 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் முடிஞ்சு சொல்கிறாங்க. ஒரு லாப் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்குது. பட் வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 70 km/lit இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிச்சயமாக ஹைவேல ஒரு பயங்கரமான டீசன்ட் க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப வேறு லெவல் மைலேஜ் கொடுக்கும். சரி, ஓகே, லாங் டிரைவ் போகிறீங்கன்றப்ப அரௌண்ட் ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் ஒரு 19 kg, அதான் 119, அரௌண்ட் ஒரு 120 kg கிட்ட வருது. வண்டி லைட் வெயிட்டாக இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனை, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஹெவி டிராஃபிக்கில் அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக தான் தெரியுது. பட் நீங்கள் ஹைவேஸ் போகிறீங்கன்றப்ப ஹைவேஸில் நீங்கள் ஒரு மாட்டுன்னு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட க்ரூசிங் ஸ்பீடில் போய்ட்டுருக்கீங்க, பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு லாரியோ பஸ்ஸோ ஒன்று சல்லுன்னு போகுதுன்னு வச்சிங்களா, அதில் அடிக்கும் பார்த்தீங்களா காற்று, அதுவே உங்களுக்கு வண்டியை லைட்டாக வாபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயம் எனக்கு இதில் கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு. ஹைவேஸில் இந்த வண்டி கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் ஆகுது, டாமினேஷன் இல்லை சுத்தமாக. சரி, ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 83,000 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங், டாப் வேரியன்ட் 95,000 வரைக்கும் வருது. இந்த ப்ரைஸில் லோ சிசியில் லாங் டிரைவ் போகிறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப நிச்சயமாகவே இந்த பஜாஜ் பிளாட்டினா ஒரு நல்ல மைலேஜோட உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு, சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் போ. சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு லாங் டிரைவ் போகிறல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்கு. பட் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அதனால தான் இது 4th பிளேஸுக்கு வந்திருக்கு. இல்லை 3rd பிளேஸுக்கு போக வேண்டிய பைக்கு, அது என்னன்றதை நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான நல்ல ஒரு அக்ரெசிவான டோனில் தான் இருக்குது. பட் ஹெட்லைட் டிசைன் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். பட் அதனால ஓரளவு பார்க்கும்போது டிசைன் இட்ஸ்
கொஞ்சம் ஸ்போர்ட்டினஸ் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் இன்ஜின் வைஸ் போகிறது அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். இதில் உங்களுக்கு ஒரு 124.8 cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 125 cc செக்மெண்ட்லேயே ஆயில் கூல்டு வச்சு வர ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கல்னு பார்க்கும்போது அது நிச்சயமாக நம்ம டிவிஸோட ரைடர் 125 தான். அப்படின்னு பார்க்கும்போது லாங் டிரைவபிலிட்டி இதுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதுக்கடுத்து இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வேர்ல்டு மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு, கியரன்ஸ் கிளச்சு இதெல்லாம் ஓகே. அந்த டிவிஎஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே தான் அந்த வண்டியில் இருக்குது. சரி ஓகே, இந்த இன்ஜினால் 11.2 bhp பவர்ஸும் 11.2 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 99 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் க்ரூசிங் ஸ்பீடு நீங்கள் 70 அதை மாதிரி ரேஞ்சில் கூட மெயின்டைன் பண்ணலாம். எந்த வித வைப்ரேஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாமல் வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணுது. அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா 57 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் எடுக்கலாம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வந்துடும், பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வந்துடும். SBT பிரேக்கிங் சிஸ்டம் தான். பிரேக்கிங் பைட்டில் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதனால தான் இதை தூக்கி நான் 4th பிளேஸில் போட்டிருக்கேன். பட் மற்றபடி இட்ஸ் ரியலி நல்ல ஒரு பைக்னே சொல்லலாம். சரி ஓகே, ஓவரால் வண்டியோட டோட்டல் வெயிட் 123 kg சீட் ஹைட், 780 mm வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களும் நிச்சயமாக ஈஸியாக இருக்கும். டயர்ஸும் ஓரளவுக்கு கொடுத்துருக்கான்றப்ப ஹைவேஸ்லையும் ஓரளவுக்கு சர்வைவல் பண்ணலாம். சும்மா ஓரளவுக்கு நல்லாவே சர்வைவல் பண்ணலாம் இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சுட்டு. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உண்டு. இது வந்து இந்த வண்டியோட முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 1,20,000 ஸ்டார்டிங், டாப் வேரியன்ட் 1,33,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஃபீச்சர் லோட் பண்ண ஒரு 125 cc பெஸ்ட் லாங் ட்ரைவ்னு பார்க்கும்போது அது நிச்சயமாக நம்ம டிவிஸோட ரைடர் 125 தான். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு பைக் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இந்த ஒரு 125 cc செக்மெண்ட்லேயே ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்னே சொல்லலாம். லுக்ஸ் விஷயத்தில் நல்ல ஒரு அக்ரெசிவான நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோனில் இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 124.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வேர்ல்டு மல்டிப்ளேட்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினால 11.46 bhp பவர்ஸும் 10.5 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 100-105 அதை மாதிரி ரேஞ்சு கிட்ட எனக்கு தெரிஞ்சு போக முடியும். ஹைவேல க்ரூசிங் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு இதுவுமே நீங்கள் அரௌண்ட் ஒரு 50 to 60 ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா எக்கனாமிக்கல் ரேஞ்சான அந்த ஒரு 40 to 50 ரேஞ்சில் எப்போதுமே மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குன்றது என்னோட ஒரு சஜஷன். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், கம்பெனி தரப்புலேருந்து 66 km/லிட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த வண்டியோட பவர் ஃபிகர்ஸுக்கு 66 தருமான்னு தெரியல. பட் ஹைவேஸில் நீங்கள் நல்ல ஒரு டீசென்ட் க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப மேபி ஒரு 50 to 60 ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி தந்தால் கூட இந்த ஒரு 125க்கு ஒரு வேற லெவலான ஒரு மைலேஜ் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் ட்ரம் பிரேக்கு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன்லாம் உண்டு. இந்த ஒரு 125 cc செக்மெண்ட்லேயே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்சு வர ஒன் அண்ட் ஒன்லி ஒரு பைக்னா அது நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R தான். இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த ஒரு பைக்கை நான் 3rd பிளேஸில் வச்சிருக்கேன். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் வேரியன்ட் 1,17,000 ஸ்டார்டிங்கு, டாப் வேரியன்ட் 1,23,000 வரைக்கும் வருது. டாப்பில் உங்களுக்கு ஏபிஎஸ் வரும், பேஸில் ஏபிஎஸ் வராது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு KTMோட டியூக் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125 cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் மோர் ப்ரீமியம், அதுக்கடுத்து மோர் எக்ஸ்பென்சிவ் பைக்குமே அது நம்ம KTMோட டியூக் 125 தான். பட் நல்லா இருக்கும் வண்டி, அது இல்லாமல் லாங் ட்ரைவ் பர்பஸும் பெஸ்ட்டாக இருக்குன்றதுக்கான காரணங்கள் பார்க்கும்போது அது என்னன்றது அப்படி ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125லேயே நல்ல ஒரு அக்ரெசிவான, அது இல்லாமல் நல்ல ஒரு ப்ரீமியம், அல்லாமல் அது ஒரு KTMனாலே ஒரு பிராண்டு நம்மளுக்கே தெரியும் அது எப்படின்றது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 124.7 cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 125 cc செக்மெண்ட்லேயே லிக்விட் கூல்டு வச்சு வர, அது இல்லாமல் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட வர இப்போதைக்கான ஒரு பைக்குன்னு பார்க்கும்போது அது நம்ம KTMோட டியூக் 125 தான் இருக்கும். RCயும் இருக்குது, பட் அவர் இதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அது இல்லாமல் அது வந்து அக்ரெசிவான ஒரு ரைடிங் போர்ஷனோட வரும். லாங் டிரைவுக்கு அது அந்தளவுக்கு பெட்டராக இருக்காதுன்றதான் தான் நம்ம டியூக் 125 எடுத்திருக்கோம். சரி ஓகே, இன்ஜின் அதுக்கடுத்து உங்களுக்கு இதனோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் கொடுக்குறாங்க. வரலாம் இன்ஜின் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ்
பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 125 மாதிரியே இருக்காது அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, இந்த இன்ஜினோட 14.36 bhp ஆஃப் பவர்ஸும் அதுக்கடுத்து 12 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கொடுத்துருக்குது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 112 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக நிச்சயமாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 40 km/லிட்டர்னு சொல்கிறாங்க. நீங்கள் டீசெண்டாக ஓட்டுறப்ப மேபி கிடைக்கும், பட் அக்ரெசிவ் ஓட்டுறப்ப மைலேஜ் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன் பொறுத்த அளவுக்கு டுவெல் டிஸ்க் தான், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான். 125 சிங்கிளே மோர் தென் எனாஃப் அவங்க நிறுத்திட்டாங்க விழுகுது. சரி ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது பிரேக்கிங் விஷயத்தில் எந்த வித குறையும் எனக்கு ஃபீல் ஆகலை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக்கிங் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில். இந்த நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன் எக்ஸ்ட்ரீமில் மட்டும்தான் ஏபிஎஸ் இருக்குன்ற, அது அப்போ தான் ஞாபகம் வருது நம்ம டியூக்கை மறந்துட்டோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் மட்டும் தான் 2,14,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ரியலி ஒர்த்துன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் கேடிஎம்ல ஒரு லோ சிசி லாங் ட்ரைவுக்குன்னு பார்க்கும்போது இந்த டியூக் 125 கூட நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் அப். சரி, இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு யமாஹாவோட MT-15 வெர்ஷன் 2. ஆமாங்க, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அது இல்லாமல் இதுவுமே அரௌண்ட் ஒரு 150 கிட்ட வந்துடுது. பட் இருந்தாலும் ரியலி இதுவுமே தெரிஞ்சுட்டு ஒரு 150னா அதுவும் சொல்லப்போனால் ஒரு லோ சிசி தான். நம்மளுக்கு தான் 150லாம் பெரிய சிசி. பட் அதர் காம்படிஷன் வெளிநாட்டு மார்க்கெட்லாம் போகிறோம் 150லாம் அவங்களுக்கு ஒரு சிசியே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு 155 சிசி செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு லாங் ட்ரைவ் பைக்குன்னு பார்க்கும்போது அது நம்ம யமாஹாவோட MT-15 வெர்ஷன் 2னே சொல்லலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு அங்கே எந்த வித பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோன்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் அங்கேயும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வச்சுங்கன்னா ஒரு 155 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்கீங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட 18.6 bhp ஆஃப் பவர்ஸும் அதுக்கடுத்து 14.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் கொடுத்து. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 130 வரைக்கும் சொல்கிறாங்க. அவ்வளோதான் போக முடியுது. இப்போலாம் கொஞ்சம் நிறைய கேப் பண்ணிட்டாங்க. பட் ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா 48 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்து டோட்டலாக நீங்கள் ஓட்டுறதை பொறுத்த அளவுக்கு நீங்கள் டீசெண்டாக ஓட்டுறீங்க, அப்போ இதை விட கூட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு டுவெல் டிஸ்க் டுவெல் சேனல் ஏபிஎஸ். பிரேக்கிங்கில் எனக்கு தெரிஞ்சு எந்த குறையும் இல்லை. நல்ல ஒரு பிரேக்கிங் பைட்டும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஃபீச்சர்ஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 141 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 810 mm கிட்ட வரைக்கும். ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களும் நிச்சயமாக ஈஸியாக தான் இருக்கும். சரி ஓகே, மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு 2,08,000 ஸ்டார்டிங் பேஸ் வேரியன்ட், டாப் வேரியன்ட் 2,14,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நிச்சயமாக இது ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 2,14,000 எக்ஸ்பென்சிவ் தான் எனக்கு தெரியுது. பட் இதை மாதிரி ஒரு பைக்குக்கு நிச்சயமாக அந்த ஒரு விலை கொடுக்கலாம். சரி ஓகே, மொத்தத்தில் இந்த ஒரு வீடியோ நம்ம இங்கேயும் முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you.